Praise Lord friends, welcome back to our channel. இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோ டீ ஷாப்பிங் ஆப். குவாலிட்டியான கிராசரி ப்ராடக்ட் கம்மி பட்ஜெட்டில் பர்ச்சேஸ் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் ஆப்பை டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம 3D எம்போஸ்டு பட்டர்ஃப்ளை தான் நம்ம பார்க்க போகிறோம். பட்டர்ஃப்ளை வந்து மோட்டிஃப் வரைஞ்சிருங்க. வரைஞ்சி முடித்ததுக்கப்புறமா அந்த விங்ஸோட கார்னர் பகுதியை எடுத்துக்கோங்க. கார்னர் பகுதியிலேருந்து அடுத்த கார்னர் பகுதிக்கு கிராஸாக வர மாதிரி ஒரு லாங் தையல் போடணும், சரிங்களா? ஸோ வீடியோவில் காமிக்கிற மாதிரி லாங்கான ஒரு தையல் வந்து போடணும். அந்த தையல் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உல்ட்டாவாக இருக்கணும், ஒன்று முன்னே ஒன்று பின்ன. இப்போ நீங்கள் ஒரு சைடு நீங்கள் கார்னர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து முன்னாடி போட்டிங்கன்னா ஒரு பக்கம் வந்து பின்னாடி போடணும். அந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு 3D எஃபெக்டில் இந்த பட்டர்ஃப்ளை வந்து வரும். இது ஸ்டிச்சஸே வந்து பார்த்திங்கன்னா 3D எஃபெக்ட்காக தான் போடுறது. ஸோ இந்த ஸ்டிச்சஸ்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ளவரில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இல்லை வேறு ஏதாச்சும் அனிமலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பட்டர்ஃப்ளை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் பட்டர்ஃப்ளை பிடிக்குமோ அவங்கெல்லாம் ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டிச்சஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்கிறதுனால வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ இந்த பட்டர்ஃப்ளை அப்படின்னாலே நமக்கு சின்னதாக ஒரு கதை சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட்டர்ஃப்ளை பற்றி ஒரு சின்ன ஸ்டோரி, எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரி நான் சொல்கிறேன். இந்த ஸ்டோரி நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு டைம் நீங்கள் கேட்குறதுல தப்பு கிடையாது, சரிங்களா? ஒரு பெரிய மாம்பழ தோப்பு இருந்துதான். அந்த தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான மாம்பழம் அழகாக மஞ்சள் கலரில் பழுத்து அழகாக சூப்பராக ரெடியாக இருக்கான் அறுவடைக்காக. அங்கே வேலை செய்கிறவர் வந்து பார்த்துருக்காரு. அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை கூடு வந்து அவர் பார்த்துருக்காரு. ரொம்ப நேரமாக அவர் அந்த கூட்டையே பார்த்துட்டுருக்காரு. எதுக்கு அந்த கூட்டை பார்த்தாரு அப்படி பார்த்திங்கன்னா, அந்த கூட்டுக்குள்ளே ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது, அதாவது குட்டி ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது. அது வந்து வெளியில் வரத்துக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கு, ஆனால் அதால் வரவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருக்குது. அப்போ இவர் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தார். என்னடா இந்த பட்டாம்பூச்சி வந்து வெளியில் வரவே மாட்டேங்குது, ஒரு அளவில் அதால் வர முடியல போல இருக்குது அப்படின்னு நினச்சி, சரி நாம் கொஞ்சம் இதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி அவர் பண்ண முட்டாள்தனமான வேலையால் அந்த பட்டாம்பூச்சிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுங்களா? அந்த பட்டாம்பூச்சி கூட்டை வந்து லைட்டாக கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுருக்காரு. கட் பண்ண உடனே அந்த உள்ளே இருந்த குட்டி பட்டர்ஃப்ளை அழகாக கலராக வந்து வெளியில் வந்திருக்கு. வந்த உடனே என்ன ஆச்சுன்னா, பட்டர்ஃப்ளை வந்து பறக்கும் இல்லையா? ஸோ இவர் கட் பண்ணதுனால அதால் வந்து பறக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதோட ரெக்கை வந்து சரியாக வளரலை, காலுமே வந்து பார்த்திங்கன்னா சரியாக வளர்ச்சி இல்லை. அது கொஞ்சம் டைம் எடுத்து வெளியில் வந்திருந்ததுன்னா அது அழகான பட்டாம்பூச்சியாக நல்லா அழகாக பறந்துருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து முட்டாள்தனமான இந்த மனுஷன் பண்ண வேலையால் அந்த பட்டர்ஃப்ளையால் அது லைஃப் டைம் அதால் பறக்கவே முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அந்த பட்டர்ஃப்ளை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிச்சான், எல்லா பட்டாம்பூச்சும் நடக்குது, எல்லாம் பறக்குது, நம்மளால் பறக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அவர் ஒரு நாள் பண்ண வேலைக்கு அந்த பட்டாம்பூச்சி லைஃப் ஃபுல்லுமே வந்து கஷ்டப்படுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் பட்டாம்பூச்சியோட இந்த ஸ்டோரி. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஃபுல்லாக போட்டு முடித்ததுக்கப்புறமா எண்ணாட் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா த்ரெட்டு கம்மியாக தான் இருக்கும். அதே ஃப்ரண்ட் பக்கம் திரும்பினீங்கன்னா நம்ம போட்ட அழகான பட்டர்ஃப்ளை அந்த த்ரெட்டு மொத்தமே வந்து ஃப்ரண்ட் பக்கம் தான் இருக்கும். ஸோ இப்போ உடம்பு போட்டாச்சு. அதுக்கு நடுவில் அந்த சென்டர் பாயிண்ட் இருக்கும் பார்த்திங்கன்னா, அது போடுறதுக்காக நான் பிளாக் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டிச்சஸ் வந்து எப்படி போடணும் அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி புல்லியன் ரோஸ் ஸ்டிச்சஸ் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஊசியை வந்து லாஸ்ட்டு எட்ஜு நம்ம ட்ரா பண்ணதோட எட்ஜில் இருந்து உள் பக்கமாக எடுத்து ஊசிக்கு மேல் சைடாக வந்து அந்த த்ரெட்டை வந்து சுற்றணும். குறைஞ்சபட்சம் ஒரு 15லேருந்து 20 டைம் வந்து அந்த த்ரெட்டை சுற்றலாம். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, அந்த பட்டர்ஃப்ளையோட உடம்பு எந்த லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த த்ரெட்டை சுற்றி எடுத்துக்கணும். ஸோ அதை சுற்றும் போது கொஞ்சம் வந்து லூஸாக சுற்றுங்க. ரொம்ப டைட்டாக சுற்றிட்டிங்க அப்படின்னா ஊசியை வந்து எடுக்கிறதுக்கு கஷ்டமாயிடும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வரைஞ்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி 15லேருந்து 20 ஸ்டாண்ட் அந்த மாதிரி சுற்றிக்கோங்க. நான் இதுக்கு 20 ஸ்டாண்ட் சுற்றிருக்கேன். ஸோ சுற்றி முடித்ததுக்கப்புறமா மெதுவாக அந்த ஊசியிலேருந்து அந்த த்ரெட்டை வந்து நம்ம தனியாக எடுக்கணும். ஸோ ஊசியை ஒரு கையில் பிடிச்சிக்கோங்க, த்ரெட்டை ஒரு கையில் ட்விஸ்ட் பண்ணி லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா
அந்த சுற்றினது சிக்காகாமல் நல்லா நீட்டாக அழகாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ அது வந்ததுக்கப்புறமா அப்படியே மேல் பக்கமாக இழுத்து ஆப்போசிட் சைடு அதோட கீழ்ப்பக்கமாக இழுத்திங்க அப்படின்னா அந்த சுற்றி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டிசைன் வந்து முடிச்சு விழாமல் நல்லா நமக்கு நீட்டாக கிடைக்கும். ஸோ அது வந்து பட்டர்ஃப்ளையோட உடம்புக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டிச்சஸ் வந்து புல்லியன் ரோஸ் ஸ்டிச்சஸ்லேயும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ இது போட்டு முடிச்சதுக்கப்புறமா கீழ்ப்பக்கமாக ஊசியை குத்தி நல்லா டைட்டாக இழுத்துட்டு அது பக்கத்துலேயே ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பட்டர்ஃப்ளையோட இந்த மீசை பகுதி இருக்குது இல்லையா, நம்ம அதை தான் போட போகிறோம். அதையுமே வந்து பிளாக் கலர்லேயே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டிச்சஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் தான். ஊசி எடுத்துட்டு சும்மா அந்த வளைஞ்சிருக்கும் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளையோட மீசைக்கு அந்த எஃபர்ட் கொடுக்கறதுக்காக வந்து 2 சுற்று நம்ம சுற்றிருக்கோம். ஊசியை நூலில் வந்து 2 டைம் சுற்றிருக்கோம். சுற்றிட்டு அதை அப்படியே வந்து உள்ளே போட்டு லாக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு அப்படியே பர்மனெண்ட்டாக லாக் ஆகிடும். ஸோ அதுக்கு பின்னாடி பக்கமாக நம்ம திருப்பி வந்து நம்ம நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்டாம்பூச்சியோட மீசை வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த எல்லோ வித் பிளாக் காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. இதை இப்படியே ப்ளைனாக விட்டால் நல்லா இருக்காதுன்னு நினச்சிட்டு அதோட உடம்பு பார்ட்டுக்கு அங்கங்கே பிளாக் கலரில் ஒரு சின்ன சின்ன டாட் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா புல்லியன் ஸ்டிச்சஸில் தான் வந்து 2 ரவுண்ட் வந்து சுற்றியிருக்கேன். இதே சேம் தான். நம்ம 4 பக்கம் கார்னரை வந்து டார்கெட் பண்ணியிருக்கோம். ஸோ 4 பக்கமும் பட்டாம்பூச்சியோட உடம்புல இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கும் இல்லையா, அங்கங்கே அதுக்கு எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக 2 தையல் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு பகுதிக்கு நான் போட்டிருக்கேன். பட்டர்ஃப்ளையோட விங்ஸை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக விங்ஸோட ஒரு கார்னர் பகுதியில் ஒரு டாட் கொடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே சேம் ஸ்டிச்சஸ் தான் நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். 2 சுற்று ஊசியில் சுற்றிட்டு அது அப்படியே வந்து ஊசியை உள் பக்கமாக இழுத்திங்க அப்படின்னா அந்த தையல் வந்து டைட்டாகிடும், அது முடிச்சுலாம் விழாது சரிங்களா. ஸோ நீங்கள் சுற்றும் போது 2 சுற்று அந்த ஊசியில் நூலை சுற்றிட்டு அப்படியே கீழ்ப்பக்கமாக இழுத்துடுங்க. 4 சைடுமே வந்து விங்ஸுக்கு நான் இந்த எஃபர்ட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை வந்து ரொம்பவே அழகாக இருக்கும், 3D எஃபெக்டில் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஒரிஜினலாக ரியலாக இந்த மாதிரி எல்லோ பட்டர்ஃப்ளை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். டெய்லரிங் அண்ட் ஆரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி பற்றின எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங்.